சென்னையுடைய மாநகராட்சி மேயரா இருக்கவங்க தான் பிரியா. இவங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சமயத்துலதான் செய்தியாளர்கள்லாம் இங்க போடப்பட்டது ப்ளீச்சிங் பவுடரே இல்ல, இது வேற ஏதோ ஒரு பவுடர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கவனத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த சமயத்துல மேயர் பிரியா இதுக்கு கரெக்டான ஒரு பதில் கொடுக்காம இந்த விஷயத்தையே அப்படியே பூசி முழுகிற மாதிரி முழுகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, போடப்பட்டது உண்மையாவே ப்ளீச்சிங் பவுடரா இல்ல வேற எதுவும் பவுடரா, இதை கேட்ட செய்தியாளருடைய நிலைமை இப்ப என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். சென்னையுடைய மாநகராட்சி மேயரா இருக்கவங்க தான் பிரியா. இவங்க சென்னையில நடந்த, அதாவது புளியந்தோப்புல நடந்த ஒரு தனியார் ஹிந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக இங்க போயிருக்காங்க. நீங்க புளியந்தோப்பு எடுத்துக்கிட்டாலும் இங்க கறிக்கடைகள்லாம் அதிகமா இருக்குது சகஜம் தான். இந்த இடத்துல அந்த கறிக்கடைகளுடைய ரத்த வாடை வராம இருக்கிறதுக்காக மாநகராட்சி நிர்வாகம் டெய்லியும் அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் பண்றது வழக்கம். அப்பதான் இங்க வந்த செய்தியாளர்கள்லாம் இங்க போடப்பட்டது ப்ளீச்சிங் பவுடரே இல்ல, வேற ஏதோ பவுடர் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு அதை அந்த இடத்துல விட்டுட்டு போகாம அதை கரெக்டா மேயர் பிரியாட்ட கொண்டு போய் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இதை பார்த்த மேயர் பிரியா போடப்பட்டது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம வேற என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு நக்கலா பதில் சொன்னது மட்டும் இல்லாம திரும்பவும் அந்த செய்தியாளர் சொல்றாரு, மேம் இந்த பவுடரை கூட நீங்களே கொண்டு போங்க, கொண்டு போயிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பவுடர் அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட மேயர் பிரியா ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்றத நினைச்சுக்கிட்டு, நான் ஏன் டெஸ்ட் பண்ணணும், நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன பவுடர் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த விஷயத்துக்கு மேயர் பிரியா கரெக்டான ஒரு பதிலே சொல்லாம இந்த விஷயத்தையே அப்படியே பூசி முழுகிற மாதிரி, நீ என்ன சேனல், எதா இருந்தாலும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேளு, நீ கேட்கிற ஆட்டிடியூடே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பதிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டவர் நியூஸ் தமிழோட செய்தியாளர் தான். ஆனா மேயர் பிரியா இது கரெக்டான ஒரு பதிலே கொடுக்கல, இதுக்கான நடவடிக்கை எடுக்கிற நோக்கத்துல கூட அவங்க பேசல. குறிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது போடப்பட்டது ப்ளீச்சிங் பவுடரா இல்ல இது உண்மையிலே பவுடரா அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கும் கரெக்டான ஒரு பதில் கொடுக்கல. முக்கியமா இது தூய்மை பணியாளரோட தப்பா இல்ல ஒட்டுமொத்த மாநகராட்சியும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க மேயரோட தப்பா அப்படிங்கிற எந்த விதமான பதிலே இல்லாம ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து இருக்காங்க. இதுல குறிப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் சேனல்ல இதை எல்லா நியூஸுமே கவர் பண்ணாங்க. குறிப்பா சன் டிவில இந்த நியூஸ் வரவே இல்லை, அவங்க அந்த இடத்துல கொஸ்டினுமே கேட்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முக்கியமா அந்த செய்தியாளரோட உயிருக்கு என்ன ஆகுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.